பிரதிஷ்டா பூபதி அப்படிங்கிற பட்டம் பெற்ற பாடசாலை முதல்வர் திருக்கண்ணக்குடி பாலாமணி அண்ணா அவர்களை கருத்துக்கள் பரிமாற அழைக்கிறேன். கார்முகசதனஜம் காருண்யவாராம் நிதிம் கல்யாணாகிருதிமவ்யயம் கிரிசுதா பிரேமாஸ்பதம் பாவனம் கல்யாணாய பஜேனுஜம் கணபதேகே ஸ்ரீதேவசேனாபதிம். தாடங்காலங்கிரதாஸ்யம் வெளிசுமகா வீரபத்ரே நிஷன்னம் வித்யுத்தாம பிரபாங்கம் வெளிசங்கடசம் வீர கட்காபிராபம். நமது குல கூறியது போல் ஆண்கள் எல்லாவற்றிலும் கலந்து கொள்கிறார்கள், பெண்கள் கலந்து கொள்ளவில்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு நினைச்சுக்கலாம். அதுக்கு நமது திருவாரூர் கும்பகோணம் எடுத்துக்காட்டாக அமைகின்றது. ந கிரகம் கிரகமித்யாகு கிரகிணி கிரகமுச்சியதே அப்படின்ட்டு சம்ஸ்கிருதத்தில் ஒரு நீதி ஸ்லோகம். அதான் இல்லால் அப்படின்னு சொல்கிறோம். என்ன அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கை அப்படிங்கிறார. அந்த இல்வாழ்க்கைங்கிறது இல்லம் அப்படின்னு சொன்னால் வீடு. அந்த வீடு இல்லம்னு எதுக்காக வந்ததுன்னு தமிழில் சொல்கிறார் வள்ளுவர். இல்லால் இருக்கிறதுனாலே அதுக்கு இல்லம்னு பேர். வடமொழியில் உள்ளதை அப்படியே திருக்குறள் சொல்கிறார். அதான் முன்னாடி சொன்னேன்னா ந கிரகம் கிரகமித்யாகு கிரகிணி கிரகம் உச்சது. இந்த கிரகம்னு இருக்க அதுக்கு எதுக்காக பேர் வந்ததுன்னு சொன்னால் கிரகிணி அங்கே இருக்கிறதுனால அந்த கிரகம்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறார். கிரகிணின்னு யாரு? மனைவி, தர்மபத்தினி. அதனால பெண்களுக்கு தனி இடம் உண்டு. பெண்கள் தான் எல்லாவற்றையும் இயக்கி வருகின்றார்கள். அதுதான் உண்மை. அந்த இயக்கம் நம்ம சமூகத்தோடு ஒன்றி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டு இருக்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் அந்த மேட்ரிமோனி இதெல்லாம் வச்சுருக்கோம் பண்ணுவோம். என்ன முழுமையாக உள்ளது அந்த பெண்கள் தான். ஆரம்பத்தில் இருந்தபடி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே ஓரமாக போயிட்டு இருக்கு. ரொம்ப ஓரமாக போயிடல. ரொம்ப இடத்துல கல்யாணம் நடந்துருக்கு. படித்த பையங்களுக்கு, குடும்ப வச்ச பையங்களுக்கு கல்யாணம் நடந்துருக்கு. இல்லைன்னு சொல்லலை. இன்னும் கொஞ்சம் நிறையா நடக்கணும். ஏன்னா இதுக்கு இப்போ அண்ணா சொன்னார், இது மதுரையில் ராஜாபட்டருக்கு 60 கல்யாணம், ஒரு 200 பையன்கள் இருக்க. எல்லாம் ஆகமம் படித்து பட்டம் பெற்றவர், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க, கல்யாணம் ஆகலைங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அமைப்பை நாம் ஏற்பட்டது. அதனால் நம்ம சங்கரன்னா ரொம்ப பேச்சில் ரொம்ப ஜாம்பவான பேர். ஏன்னா அவர் பேசினார்னா எல்லாம் ஒன்றா இருக்கான். எப்படி அதுலேருந்து நம்ம எல்லா சாராம்சம் எடுத்துக்கிறாப்புல இருக்கோம். யாரும் பேச முடியாது, அடப்புறம். ரொம்ப கண்டிஷனாக பேசுவார். அப்படி தான் இருக்கணும். கண்டிஷனாக பேசினா தான் காரியம் நடக்கும். இப்போ நம்ம கட்டுப்பாடுங்கிறது அதுதான். இந்த கட்டுப்பாடுலேருந்து நம்ம விலகி போயிட்டோம்னா பிடிக்க முடியாது. நெல்லிக்காய் முட்டைன்னு சொன்னார், ரொம்ப அழகாக இருந்தது எல்லாம். என்ன அது போன்று அந்த கட்டுப்பாடுங்கிறது நம்மகிட்ட இருக்கணும். அந்த கட்டுப்பாடாக போயிட்டு இருந்தோம்னா சமூகத்துக்கு இடையூறே வராது. அதே நேரத்தில் ஆரம்பத்துலேருந்தே இந்த அம்மா பேசின போது ரொம்ப தான் இருக்கும். 40 வயசு பையனுக்கு 25 வயசு பொண்ணை எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டால் வாசம் வந்தால் கொடுக்க முடியாது. அந்த பிள்ளையை பெற்றவாலும் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இது பண்ணும். என்ன பார்த்துக்கலாம்னு சொன்னால் அது எப்படியே போயிடுறது. இப்படியே சில என்னமோ தோஷம் வருதுங்கிறான். என்ன எவ்வளோ இதாக இருக்குது. அதுக்கு காரணம் அதுதான். என்ன பிதிர தோஷம் வருதுங்கிறான். ஏன்னா முப்பாட்டினார் காலத்தில் வந்துங்கிறான், தோஷம் இதாக இருக்குங்கிறான், கலத்திரோஷம் இருக்குங்கிறான். இதுக்குதான் நம்ம முன்னோரு காலத்தில் எந்த தோஷமும் யாருக்கும் இல்லையே. அவங்க என்ன பண்ணாங்க அதை பார்க்கணும். அது ஓரளவு சிவபூஜை நிறையா பண்ணிட்டு இருக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனம் காயத்ரி பண்ணிட்டோம்னா நல்ல பொண்ணாக வந்துடும் எல்லாரும். இது சத்தியம். இது ரொம்ப இடத்துல நடந்துருக்கு. ரொம்ப இடத்துல ப்ரமோஷன் வரலன்னு சொன்னார் என்கிட்ட ஒருத்தர். எல்லாருக்கும் ப்ரமோஷன் இருக்கா, நம்ம பிராமணங்கிறதுனால ப்ரமோஷன் கொடுக்கல அப்படின்னார். சந்தியாவந்தனம் பண்ணுதான்னு கேட்டேன். மேதான் நான் பண்ணணும். பண்ணு அப்படின்னா மறு விஷயம் என்கிட்ட சொன்னார். சந்தியாவந்தனம் டெய்லி காயத்ரி பண்ணிக்க ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னார். 13 வருஷமாக ப்ரமோஷன் இல்லாதவருக்கு இந்த காயத்ரி ஜபத்தினால ப்ரமோஷன் கிடைச்சிரு. அது மாதிரி இதை கொஞ்சம் நம்ம ஆச்சாரம், முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, உணவு ஆச்சாரம், உடை ஆச்சாரம், இது குழுக்களுக்கு முக்கியம். இது நீங்கள் தப்பாக நினச்சாலும் நினச்சிங்க. இது இல்லைன்னு சொன்னால் குருக்கள் இல்லைன்னே சொல்லலாம். நம்ம இதை செஞ்சாலும் வேஸ்ட் ஆகிடுது. அதனால் கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடுலேருந்து நம்ம மீறக்கூடாது.
இதுக்குள்ள கட்டுப்பாடு என்னவோ அந்த கட்டுப்பாட்டில் நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னால் அந்த எல்லாமே நமக்கு அனுகூலமாக வரும். அந்த அனுகூலமாக வர்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய கூட்டம். இதெல்லாம் நான் இது மாதிரி பார்த்ததே இல்லையா? இதில் பெண்கள் உட்காந்து பார்த்துருக்கோமா? இங்கே இருந்தோம் கல்யாணத்தினோட 4 பேர் 4 பேர் போவோம், அப்படியே போயின்னு இருக்கும். காலவரிலேருந்து எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போராது ஒன்று. அது அண்ணா சொன்னாப்புல ஒன்றும் 600 700 800 900 1000 பேர் வரணும். என்ன ஒரு கூட்டம்னா 1000 பேர் வரணும். அப்போ தான் சமூகத்தில் இத்தனை பேர் இருக்கா, இது நடக்கிறது அப்படின்னு வெளியில் தெரியுதுங்கிறது ஒன்று நம்ம குழந்தைகளுக்கும் தெரியும். என்ன நம்மெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால இதெல்லாம் பேசுறதுக்காக கொஞ்சம் மனசு திருந்தணும் அந்த குழந்தைகளுக்கு இல்லையா? அப்படியே கூட்டத்துக்கு அழிச்சுன்னு வரணும், கூட்டத்தில் அப்படியே பார்த்து சொல்லணும், அப்படியே பேச சொல்லணும். குழந்தைகள்லாம் இந்த மாதிரி பொம்மையாட்டியெல்லாம் பேசணும். நான் ஆரம்பத்தில் 40 வருஷம் முன்னாடி என்கிட்ட படித்த பையங்களெல்லாம் தமிழ் சொல்லிக் கொடுத்து தேவாரம் பஞ்சபுராணம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஊதுவார் வல்லேன்னு சொன்னால் தேவாரம் பாடணும், வேதத்துக்கு பிராமணம்னா வேதம் சொல்லணும், உபன்யாசத்தமோ அந்த விரிவுரை சொல்கிறதுக்குள்ளே நம்ம 10 வார்த்தை சொல்லணும். இதை நான் பழக்கம் பண்ண ஆரம்பத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடியே. ஒரு விக்னேஸ்வரர் போய்னா அதை வச்சு 2 வார்த்தை சொல்லு, யாரை கேட்டாலும் கேட்கலனாலும் நீ சொல்லிவிடு அப்படின்னு சொல்லுறது உண்டு. அது மாதிரி நானும் அதை பின்பற்றி வந்துருக்கேன். அது மாதிரி இந்த பெண்களில் பேசணும் நிறையா. ஏன்னா புருஷனை எழுத்து பேசுகிறதோடு மட்டும் இருக்கக்கூடாது, இது மாதிரி கூட்டத்தில் பேசணும் எல்லாரும். அப்படி பேசி தான் காரியத்தை சாதிக்கும். இது மாதிரி பேசினா குழந்தைகளை பேச சொல்லணும். அந்த குழந்தைங்க திருந்த முடியும். திருத்தி யாரு நம்மகிட்ட தான் இருக்கு. அதனால் திருந்தி வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு உன்னதமான ஒரு கூட்டத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சிவாச்சாரிய கூட்டமைப்பு காட்டில் இது ஸ்ரீசங்கமம் கூட்டமைப்பு ரொம்ப ஜோராக இருக்குது. என்ன அப்படிங்கிறதுனால இந்த இது நிறையா வளர வேணும். குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வேணும், அதுதான் முக்கியம். அது எல்லாரும் சுவாமியை வேண்டிங்க. குழந்தை இன்னைக்கு சுமங்கலி பிரார்த்தனை மாதிரி நடந்திருக்கு. இன்னைக்கு ஏன்னா எங்கேயும் போய் சுமங்கலி சாபம் இருக்குன்னு சொல்லுவான் சில பேர். ஏன்னா சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுங்க, அல்லது புடவை வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு 100 108 150 பேர் புடவை வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா அத்தனை குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆக போகிறதுமே. அதுக்காக தான் இது பூர்வாங்கமாக இருக்குது. அடுத்த வாரத்தில் இந்த சாட்டியக்குடியில் ஒரு ஹோமம் வச்சுருக்கோம். முன்னாடியே சொன்னேன்னா அதுக்கு முடிஞ்சவரை எல்லோரும் கலந்துங்க. ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்லோகத்தை எல்லாமே சொல்லிங்க. அந்த ஸ்திரியான கீர்த்திவாசன் அந்த ஸ்லோகம் இது இருந்துன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் போட்டு கொடுக்க சொல்லியிருக்காது. தேவி மகாத்யம்னு ஒரு பெரிய அபூர்வமான தேவி மகாத்யம், லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தர்ய லகரி, அபிராமி அந்தாதி, இது எல்லாம் ஒரே இதாக உள்ளது. இதெல்லாம் குழந்தைகளை படிக்க சொல்லணும். படித்தா அந்த குழந்தை திருந்துறதுன்றது மட்டும் உச்சித காலத்தில் கல்யாணம் ஆகும். இது கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆனால் தொடர்ந்து விவாகாதி பரம்பராவதி. நான் ஒருத்தர் சங்கல்பம் பண்ணி வச்சுருந்தேன். விவாகாதி மங்கள பிராப்தனை விவாகாதின்னு ஆதி சுத்தம் போட்டியே என்னப்பா அப்படின்னு கேட்டார் பெரியவர் சாகித்ய சுப்பிரமணியவர். ஆதி ஆமாண்ணா கல்யாணத்தோடு நின்றுடக்கூடாது, அப்புறம் சீமந்தம் ஆகணும், அப்புறம் புண்ணியாவச்சனை ஆகணும், அந்த குழந்தைக்கு பூனல் போடணும். ஸ்லோகி துர்கான்னு பேர். 700 மந்திர சப்தஸ்லோக தேவி மகாத்யம் சப்தசதின்னு பேர். 700 ஸ்லோகம், அதில் 7 ஸ்லோகம் முக்கியமாக உள்ளது. அதில் ஒன்று இது. அம்மான்னு நினச்சிட்டா போகிறோம், குறையே இருக்காது, பயம் இருக்காது. முன்னாடி நமக்கு கல்யாணம் நடக்குது பயம் இருக்காது, அது மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். குழந்தையிலே பயம் வேண்டாம், உடம்பு எப்படி இருக்கு பயம் வேண்டாம். ரோகா நசேஷான்னு அபகம்சி துஷ்டா, எப்பேற்பட்ட ரோகமாக இருக்கட்டுமே. டாக்டருக்கே என்ன வியாதின்னு புரியல, அந்த வியாதியெல்லாம் அம்பாரை நினைச்சாலே போகுதுங்கிறது தேவி மகாத்யம். அதனால் நிறைய அந்த குழந்தைகளுக்கு அருளையும் நம்ம புகட்டி வரணும். இந்த மாதிரி கூட்டத்துக்கு அழிச்சு வந்து குழந்தைகளையும் பேச சொல்லணும். அப்படி பேசணும்னு பேசி இருந்தோம்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு மன தெளிவானது ஏற்படுகிறது. அதே போன்று இன்னும் வருங்காலத்தில் குழந்தைகள் நாம் முன்னோர்கள் நமக்கெல்லாம் எப்படி திருமணம் நடந்ததோ அது போன்று நம்ம குழந்தைகளுக்கும் பேரன் பேத்தி குண்டு பேத்தி இப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனையாக வைத்துண்டு இந்த ஸ்ரீ சங்கமம் வலுத்து சங்கமம் அப்படின்னா சமுத்திரத்துக்கு ஒரு பேர் உண்டு. சமுத்திரம் மாதிரி வளரணும் அப்படிங்கிற. சமுத்திரத்துக்கு கரை இருக்கா? கிடையாது. அது மாதிரி கரை இல்லாமல் அகண்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும். திருமணம் ஆன குழந்தைகள் க்ஷேமமாக இருக்க வேண்டும். ஆண் சந்ததி பெண் சந்ததி அப்படி குடும்ப வளர்ச்சி ஏற்பட வேண்டும். எல்லோருக்கும் குடும்ப விருத்தி ஏற்பட வேண்டும். வாழையடி வாழையாக இந்த வம்சம் தடைக்க வேண்டும் அப்படிங்கிறத தியாகராஜ பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். காரைக்கால் ரமேஷ் சிவாச்சாரியார் அண்ணா அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கிறோம்.
இங்கேயே வந்துட்டோமா?